ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் களத்தில் போய் நின்றுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா களத்தில் கரெக்டாக இருங்கன்றேன். அடுத்து காலை பிடிச்சிடணும். ஹல்லேலூயா. காலை பிடிச்சிட்டு அவ சொல்கிறா, போர்வை விரியும் போவாசன்றான். போர்வை என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு எதுவுமே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதியும், வார்த்தையின் மூலமா, அபிஷேகத்தின் மூலமா என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்ற தாகம் இருக்கணும். சிலருக்கு கறிக்கடை அடைக்க போதே, கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் நிற்க போதே எல்லாமே அப்படின்னு எண்ணத்துல உட்காந்துருக்கிறீங்க. எங்களுக்கு காது ஊத்துருக்கு, இந்த பக்கத்தில் போகணும். ஆனாலும் என்ன பண்ணுறது? களத்தில் இரு. காது ஊத்து அப்புறம் வச்சுக்க. கல்யாணத்தை திங்கக்கிழமை வச்சுக்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் காலையில் எங்கே இருக்கணும்? களத்தில் அவருடைய காலுக்கு கீழே உட்கார்ந்திருந்தார் கர்த்தர். வாலிபர் பிறகே போக கூடாது. கண்ட இடமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள். 6 நாள் உனக்கு, 1 நாள் எனக்கு. ஏன்ட்ட வாண்டாரு. அடுத்து